விஜய் சாரோட அம்மா சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இதை கேட்டு ஹாப்பியாக இருக்கிற ஒரு முதல் பர்சன் நானாக தான் இருப்பேன். ஏன்னா எந்த அளவுக்கு எனக்கு சங்கீதா மேம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு ஹியூமனிட்டி உள்ள பர்சன் அப்படின்னா அது அவங்க தான். கண்டிப்பாக அவங்க கூட பேசின மொமெண்ட்ஸ், அவங்க பேசின வேர்ட்ஸை நான் மறக்கவே மாட்டேன். யாராலையுமே சங்கீதா மேம் கிட்ட ஒரு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அவங்கள லைஃப்பில் மறக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஸ்வீட்டான பர்சன். ஆனால் அவங்க விஜய் அண்ணாவை விட்டு பிரியும் போது நான் முதல்ல வருத்தப்பட்டேன். இன்றைக்கி அவங்க சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படும்போது அதுக்காக இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுறது நான் மட்டும்தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ஆண்டவனோட கிருபையால் சீக்கிரம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சஞ்சுவோட வைஃப் பிரீத்தி இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஷோபா சந்திரசேகர் வந்து சங்கீதா கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் பேசிட்டோம். அவங்க கண்டிப்பாக விஜய் கூட சேர்ந்து வாழ்கிற அப்படிங்கிற முடிவை தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல முடிவே நான் எடுக்கிறேமா, உங்களுக்கு ஃபேவரான முடிவை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் நம்பிக்கையாக சொல்லியிருந்தாங்களாம். இதை பற்றி சஞ்சீவோட வைஃபான பிரீத்தி சொல்ல போகிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்தோட பிப்ரவரி எண்டில் தான் விவாகரத்து வழக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்க சங்கீதா விஜய். அது எல்லாருக்குமே ரொம்பவும் கவலையாக இருந்தது. இன்ஃபேக்ட் அவங்க தாக்கல் பண்ணிக்கிட்டு மீடியாவுக்கு கூட எந்த விஷயத்தையும் சொல்லாமல் திடுதிப்புன்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணின விஷயங்களை அங்கேருந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கண்ணீர் மல்கு தான் உச்சபட்ச நடிகரோட மனைவி தாக்கல் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கு ஒரு கனத்த இதயத்தோடு அங்கேருந்து அவங்க போயிருப்பாங்கங்கிறத அங்கே இருக்கிற எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கப்புறமேலு இந்த விஷயம் பெரிய சர்ச்சையாக வெடிச்சது. இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியாவிலேருந்து இன்டர்நேஷ்னல் மீடியா வரைக்குமே இந்த விஷயத்தை பேசினாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் 2026 எலெக்ஷனில் நம்ம விஜய் பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்படின்றது தான். அவரை எந்த வகையிலையுமே அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வைஃபை ஒரு பெரிய வெப்பனாக யூஸ் பண்ணி அவரை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா குடும்பத்தை பார்த்துக்காதவங்க நாட்டை எப்படி பார்த்துக்க போகிறாங்க, பெண்களோட கஷ்ட நஷ்டங்களை எப்படி புரிஞ்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை அவரை பிடிக்காதவங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அவரை டார்கெட் பண்ணாங்க. ஆனால் அவரே ஒரு கட்டத்தில் அவருடைய ரசிகர்களுக்காக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அது அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக ஷோபா சந்திரசேகர் இந்த விஷயம் சம்மந்தமாக சங்கீதா விஜயோ கிட்ட பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில அறிவுரைகளையும் முதல்வர் விஜய்க்கு வழங்கியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து 2 பேருமே சேர போகிறாங்க. அது குறைஞ்சது 60% மேலே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அதுக்காக பிரீத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா விஜய் அண்ணாக்கு ஒரு ஈகோ அப்படிங்கிறது, அவருடைய ஈகோவை யாராவது டச் பண்ணால் கண்டிப்பாக அவங்க வந்து லைஃபோட அந்த கோருக்கு போனாலும் அவர் விட மாட்டார். ஆனால் எவ்வளோதான் லவ் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இருந்தாலுமே சின்ன ஈகோ அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஈகோவை டச் பண்ணாத வரைக்கும் தான் லவ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஷீல்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். இன்ஃபேக்ட் அந்த ஈகோ அப்படிங்கிற வெப்பன் அந்த ஷீல்டை உடச்சிருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய லவ்வாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இயர் நம்ம கல்யாண வாழ்க்கையை கடந்திருந்தாலும் சரி ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அதையும் தாண்டி இப்போ குழந்தைங்களோட பாசம் அதுதான் இப்போது விஜய் அண்ணாவை கொஞ்சம் யோசிக்க வச்சுருக்குது. கண்டிப்பாக சங்கீதா மேமும் விஜய் அண்ணாவும் மறுபடியும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் ப்ரே பண்ணுற பர்சன் நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சஞ்சுவோட வைஃபான பிரீத்தி இந்த விஷயத்தை பற்றி ஹாப்பியாக அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க.